இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார். நான் அதை இவர் இல்லாத மேடைகளில், புத்தக கண்காட்சிகளில், திருவிழாக்களில் சொல்வது வழக்கம். இலக்கியத்தில் மேலாண்மை என்கின்ற அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு மனிதனுக்கு 50 ஆண்டுகள் அறிவு தேவைப்படும். மூளைக்குள் சுற்றுலா, ஒரு சுற்றுலா என்ற ஒரு புத்தகம், முடிந்தால் படித்து கடந்து விடுங்க. வைய தலைமை கொள்ளை எழுதுறாருங்க ஒரு புத்தகத்தை. சாதாரணமாக சொல்லுகிறார். இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நாம் படிக்கின்ற படிப்பும் செய்யக்கூடிய வேலையும் மிக முக்கியமானது. அதனால் தான் இந்த உலகத்திற்கு நாம் அறியப்படுகிறோம் என்று எழுதுகிறார். இது எப்படி? நான் எப்படி நம்புவது? நான் ஆசிரியராக இருக்கிறேன், ஒருவர் வக்கீலாக இருக்கிறார், ஒருவர் டாக்டராக இருக்கிறார். 3 பேருக்கும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய வன்முறை நடந்திருக்கு இந்த நாட்டில். நடந்ததா இல்லையா? அந்த டாக்டர் பேர் என்னன்னே தெரியாது யாருக்கும். ஆனால் ஒரு டாக்டர் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார். ஒரு வக்கீலுக்கு கத்தி குத்து விழுந்தது. ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்பட்டார். அவர் செய்யக்கூடிய பணியினால் தான் அவருடைய உயர்வும் தாழ்வும் அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று ஒரு புத்தகத்தை அவர் எழுதத் தொடங்குகிறார். எழுத்து என்ன செய்கிறது நமக்கு? அவர் எழுதி விடுகிறார். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்ட தாய் போலதான், இதோ என்னை பெற்றெடுத்து விட்டாள் என் தாய், நான் இதோ சமூகத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தாயினுடைய சொத்தா, சமூகத்தினுடைய பொறுப்பா? சமூகத்தினுடைய பொறுப்பு தான். செய்திகள் வந்து விழும், அதை எப்படி இந்த சமூகத்திற்கு பொறுப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒளி உறும் அறிவு. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த தலைப்பை ஏன் நான் கொடுத்தேன். பாரதியை வாசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. பாரதி பயன்படுத்துகின்ற சொல் ஒளி உறும் அறிவு. திருக்குறானிலே ஒரு சொல் வருகிறது, knowledge is light from God. அறிவு என்பது இறைவனிடம் இருந்து வருகின்ற ஒளி என்று குரான் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒளி உருகின்ற அறிவு. ஆனால் பாரதியை வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் வருகிறது. தெளிவுறவே அறிந்திடுதல் என்கிறார், அறிவில் தெளிவு வேண்டும் என்கிறார். அப்படி என்றால் அறிவிலே தெளிவு வேண்டும். எது தெளிவு? தெளிவான அறிவு யாரிடத்தில் இருக்கிறது? பாரதியினுடைய வார்த்தைகளில் சொல்கிறேன் நான். எந்த இடத்தில் பாரதி அதை பயன்படுத்துகிறான்னு சொல்றேன். இன்றைக்கு இந்த தேசத்தில், இந்த நாட்டில் இது மிக முக்கியமான கூற்று என்பதனால் இந்த தலைப்பை என் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு நான் போன்ல சொல்லிட்டேன், ஒளி உறும் அறிவுன்னு. அந்த பாட்டை சொல்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். ஆனால் பொருள் புரிந்தால் உள்ளே ஏதோ ஒன்று கழன்று போகும், ஏதோ ஒன்று இறுக்கம் தளரும், ஏதோ ஒன்று ஒரு ஓடு உடையணும். சொல்லுக்கு அவ்வளவு சக்தி உண்டு, அறிவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அறிவுங்கிற சொல் இருக்குல்ல, அதை இந்த பாரதியை சொல்றதுக்கு முன்னால சொல்றேன். கல்வி வேறு, அறிவு வேறு. கல்வி கற்றவன் எல்லாம் அறிவாளியா? குருநாதர் சிரிக்கிறார். கிடையாது. வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு. அப்படியே படிச்சதே சொல்லிட்டு இருந்தோம்னா அது அறிவு அல்ல. வெளியிலிருந்து வரக்கூடியது உனக்குள் ஏதோ ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி உனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தந்தால் அது அறிவு.